ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்டு ஃபுல்லாக கிரிப்டோ கரன்சியை பற்றி எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் சரி தான் நம்மளோட சேனலில் வந்து நம்ம ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் நிறைய தகவல் வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் பெல்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி வந்து நிறைய நபர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஆர்மன் சொல்லக்கூடிய பெல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சரில் வந்து ஸ்டாக்கிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்மன் வந்து மாதம் 5ஆம் தேதி 15ஆம் தேதி 25ஆம் தேதின்னு சொல்லிட்டு 3 தினங்கள் வந்து ரிவார்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ரிவார்டு வந்து அவைலபிள் பேலன்ஸ் சொல்லக்கூடிய அதில் வந்து பெல்டெக்ஸ் கிரிப்டோவாக இருக்கும். அதை வந்து எக்ஸ்சேஞ்சர் பேலன்ஸுக்கு வந்து மாற்றினதுக்கப்புறம் நம்ம வெளியே பெல்டெக்ஸ் காயின் எடுத்து நம்ம INR ரூபாயாக மாற்றி நம்ம பயன்படுத்திக்கலாம். அது எப்படி அவைலபிள் வந்து எக்ஸ்சேஞ்சர் பேலன்ஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம அவைலபிள் பேலன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு இருக்கிறத கொடுத்ததுக்கப்புறம் கன்வெக்ஷன் டு எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ்னு இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ண உடனே கன்வெக்ஷன் அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுறோம். இப்போது இங்கே வந்து 1220 பெல்டெக்ஸ் காயின்னு சொல்லிட்டு நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து எந்த கிரிப்டோ கரன்சின்னு கேட்குது, பெல்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கன்வெக்ஷன் கொடுக்குறோம். இந்த கன்வெக்ஷன் கொடுத்தோடனே ஓடிபி வந்து நம்மளோட மெயிலுக்கு ஒன்று போகும். ரெண்டாவது வந்து இந்த காயின் வந்து அவைலபிள் பேலன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் மாற்றுறதுக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்ம போடணும். அந்த வந்து மெயிலுக்கு வந்திருக்க அந்த ஓடிபி எடுத்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். இது மெயிலுக்கு வந்திருக்குது. நம்ம எவ்வளோ காயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர்லேருந்து அந்த ஓடிபி கொடுப்பாங்க. அதை நம்ம காப்பி பண்ணுறோம். அடுத்ததாக வந்து ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கேட்கும். அதை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பாஸ்வேர்டு வந்து அதை டைப் பண்ணணும். அதை கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் ரெக்வஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். அது கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அவைலபிள் பேலன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ்க்கு வந்து பெல்டெக்ஸ் காயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம இதுக்கு முன்னால் வந்து எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் 88 பெல்டெக்ஸ் காயின் இருந்துச்சு. நம்ம 1220 பெல்டெக்ஸ் காயின் மாற்றிருக்கோம். இப்போ டோட்டலாக 1293 பெல்டெக்ஸ் காயின் வந்து இருக்குது. இந்த மாதிரி தான் அவைலபிள் பேலன்ஸில் இருந்து எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸுக்கு இந்த மாதிரி தான் பெல்டெக்ஸ் காயினை மாற்றணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பெல்டெக்ஸ் காயினை செல் பண்ணி எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு மணியாக மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.